வாழ்வுக்கு விலையில்லை எதை விட Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியான ஒரு அமேசிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி உங்களுடைய ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்களும் இந்த மாதிரி வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராக உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட வந்து VN ஆப் தேவை. ஸோ உங்ககிட்ட இந்த VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த VN ஆப் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வீடியோ அண்ட் ஃபோட்டோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சுலாம் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து 1 by 1 வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டைமில் மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அடுத்தடுத்த ஃபோட்டோஸில் வந்து எல்லோ கலர் கோடு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்னஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டைமில் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோவில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ட்ரிம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஒன்னஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் மூவ் பண்ணிட்டு ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஒன்னஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோவுமே டைம் லைனை 1 by 1 வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒன்னஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக எல்லா ஃபோட்டோக்குமே 1 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டெலிட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோட ஃபேஸ்லாம் நல்லா தெரியறதுக்கு உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிட்டர் டவுன்ன்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ சிம்பிளாகவே வந்து எல்லா ஃபோட்டோக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இருக்கக்கூடிய லிரிக்ஸை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நான்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம் லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் ஆப்ஷன் வரும்.
ஸோ வால்யூம்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து 0வில் வச்சுருங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்குக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சாங்கை வந்து ஆட் பண்ணியாச்சு. அகைன் டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு எண்டில் கரெக்டாக வச்சுருங்க. ஸோ ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து வச்சுருங்க. ஸோ டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வீடியோக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கார்னர் வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.